இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் தண்ணீரை கடந்திடும் நேரம் அவர் வலக்கரம் தாங்கிடுதே. நான் தண்ணீரை கடந்திடும் நேரம் அவர் வலக்கரம் தாங்கிடுதே. என் ஆவி முறிந்திடும் நேரம் அவர் வல்லமை தாங்கிடுதே. என் ஆவி முறிந்திடும் நேரம் அவர் வல்லமை தாங்கிடுதே. என் பலவீனம் தேவன் அறிவார், அவர் கிருபை எனக்கு போதும். கலங்கிடேனே திகைத்திடேனே, கர்த்தர் துணையாவாரே, கர்த்தர் துணையாவாரே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்கானா என்கிற ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கு குழந்தைகள் இருக்கிறது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தான் வேதம் சொல்லுகிறது. வருஷந்தோறும் அந்த மனுஷன் தன்னுடைய 2 மனைவிகளோடும் குழந்தைகளோடும் அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டு ஆண்டவரை ஆராதித்து பணிந்து கொண்டு திரும்பி வருவான். இந்த ஆலயத்திற்கு போகும் பொழுதெல்லாம் ஒரு காரியம் நடக்கிறது. அங்குதான் அன்னாலே பெண்ணினாட்டில் அடிக்கடி மனமடிவாக்குவாளாம். அவளை வருமாகி, உனக்கு என்ன இருக்குது பாரு, உனக்கு ஒண்ணும் கிடையாது பாரு, எனக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நிந்தனையான வார்த்தைகள் அவள் மனதை உடைக்கிறது. மனமடிவாகிறாள். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. யாராவது ஏதாவது சொல்லிட்டு அவர் போன் கால் போதும், நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் சோகமாயிருவாங்க. நல்லா சந்தோஷமா போயிருப்பாங்க, யாராவது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, உன் வாழ்க்கை எப்படியாமா, அல்லது உன் நிலைமை எப்படியாமா, உன் குடும்பம் எப்படியாமா, உனக்கு வேலை போயிடுச்சுதாமா, அவ்வளவுதான். எல்லா சமாதான சந்தோஷத்தை இழந்து இந்த வார்த்தைகளினால் மனமடிவாகிற கூட்டங்களுக்கு ஏராளம். சின்ன வார்த்தை சொன்னா இன்னைக்கு தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. பரிதாபமான ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு மனிதருடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது. தாங்கக்கூடிய மனம் இல்லை, தைரியம் இல்லை, திடமனது இல்லை, சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதாவது தோற்று போனால் எக்ஸாம்ல பிள்ளைகள் சோர்ந்து மனமடிவாகி தங்கள் உயிரையும் மாய்த்துக் கொள்கிறார்கள். சின்ன காரியங்கள்ல மனமடிவாகி குடும்பங்களுக்கு உடைந்து சிதறுகிறது என்று சொல்லிட்டே போகலாம். போகட்டும். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆனால் ஆலயத்திலிருந்து அண்ணால் என்ன பண்ணுகிறாள், அப்படி வருஷந்தோறும் அழுகிறாள். ஒரு முறை நேர ஆண்டவர் சமூகத்துல போய் அழுகிறாள். அழுது கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனையை கொட்டி, எத்தனை நாட்கள் இந்த மனமடிவோடு இருக்கிற, எத்தனை ஆண்டுகளுக்கு வரும்போதெல்லாம் அழுது கொண்டிருக்கிறது சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறார். கர்த்தர் அவள் துக்கத்தை அதோடு மாற்றுகிறார். மனதில் ஒரு தைரியம் வந்துருது, ஒரு திட நம்பிக்கை வந்துகிறது. ஆண்டவர் மேலே உறுதியாய் பற்றோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து திரும்பி போறாள். அடுத்த வருடம் கர்த்தர் குழந்தையோடு வர வைக்கிறார். யோசித்து பாருங்கள், அந்த அளவு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அங்கே அவளுடைய வாழ்க்கையில அந்த மனமடிவை மாற்றுவதற்கான ஒரு மருந்து அந்த ஆலயத்தில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு துறவி தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும்படியான ஒரு கதையை சொன்னாராம். ஒரு எறும்பு ஒரு நீட்டமா இருக்கிற குச்சி போல இருக்கிற ஒரு ஆகாரத்தை எடுத்துட்டு போகிறது. போய்கொண்டே இருக்கிறது. போற வழியில ஒரு வெடிப்பு வருகிறது. இப்ப அதை தாண்டி இதால போன முடியாது. அந்த வெடிப்புக்குள்ள டக்குன்னு விழுந்தா கீழே பயங்கர ஆழமா இருக்குது. என்ன செய்ய அங்கங்க யோசிச்சுட்டு இருக்குது. நம்பிக்கை இழந்து போகலையா. உடனே தன் வாயில கொண்டு போகிற ஸ்டிக் மாதிரி இருக்க அந்த ஆகாரத்தை அந்த வெடிப்பு மேல அப்படி கிராஸ் பண்ணி வைக்குது. அது ஒரு பாலமாக மாறின உடனே அந்த எறும்பு அதன் வழியாக அந்த பக்கம் போய் அதை மீண்டுமா தன் வாயினால் எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாம். இதை அந்த துறையை பார்த்தவுடன் பாருங்க, அந்த எறும்புக்குள்ள நம்பிக்கை பாருங்க. அது கிட்டே அந்த வெடிப்பை அகலமான அந்த ஆழமான அந்த தாண்டுவதற்கான ஒரு ஆகாரத்தை பாலமாக பயன்படுத்திச்சு. முடியலன்னு சொல்லி திரும்பி போகல, போட்டுட்டு போயிடல. அது அந்த இடத்துல நின்று யோசித்து தாண்டுவதற்கு ஒரு வழி இருக்கும் கண்டிப்பானா தன்னிடமே இருக்கிறதை உணர்ந்து அதை அக்கறைப்பட்டு விட்டதாம். சோர்ந்து போகவில்லை. அதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நாம் சந்திக்கலாம், அநேக நெருக்கத்தின் பாதையில கடந்து போகலாம், அநேகர் நம்மை மனவடிவாக்கலாம். வேலை ஸ்தலத்துல அல்லது குடும்பத்துக்குள்ள, மற்ற ஊழியத்தின் காரியங்கள், போகிற இடங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மனமடிவை மாற்றுவதற்கான மருந்தை நம் அருகிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் கூட அதை வைத்திருக்கலாம்.
அதை சரியாக எடுத்து பயன்படுத்தும் பொழுது, எப்படி அன்னாள் அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அழ வேண்டிய சூழ்நிலை, ஆனால் ஆண்டவர் சமூகத்திலே போய் அழுகிறாள். அதே ஆலயத்திலே அவருடைய அழுகைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார், ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கிறார். அதே காரியத்தை நமக்கு செய்யக்கூடாது. சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து விடாதுங்க. இப்படி ஆயிட்டேன்னு சொல்றீங்களா? இல்ல, அதை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கிடவே கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து அதை சரியாக பயன்படுத்தும் போது அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த துன்பங்கள், சூழ்நிலை எல்லாம் மாற்றுவதற்கு அவைகள் பாலமாக மாறிவிடும். கடந்து அக்கறை போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு நிந்தனைகள், இவ்வளவு அவமானங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதைகளிலும் பயந்து பயந்து வாழ்ந்துகிற பிள்ளைகளை இந்த நாளில தைரியப்படுத்துங்க. மனதில் ஒரு தைரியத்தை கொடுங்க, மனதில் ஒரு திடனை கொடுங்க. எப்படி நான் அதை செய்ய போறேன், எப்படி நான் என் குடும்பத்தை நடத்த போறேன், இனி நான் தனிமையாக்கப்பட்டு விட்டேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் நிலைமை எப்படி இருக்கு, எதிர்காலமே கேள்விக்குறியா மாறிச்சுத, ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி முடங்கி போய் வெளியே போக மனம் இல்லாம, பங்கன் மற்ற காரியங்களுக்கு போக விருப்பம் இல்லாம இருக்கிற பிள்ளைகளோடு இன்னைக்கு பேசி நீங்க கூட இருக்கிறத காண்பீங்க. இந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்த்து அழுது கொண்டு இருக்காம முன்னேறி செல்லத்தக்கதாய் அவைகளை பாலமாக, அவைகளை ஆசீர்வாதத்தின் வாசல்களாக மாற்றி முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடுகள், உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவைகளை பாலங்களாக மாற்றுங்கள். நீங்கள் எளிதிலே அவைகளை தாண்டி நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வீர்கள், உயர்வை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.